Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படின ஒரு டாபிக் அதுல இருந்து பாண்ட் பாராமீட்டர்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாண்ட் பாராமீட்டர் பாண்ட் லெந்த் பத்தி பார்த்தோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம செகண்ட் பாராமீட்டர் பாண்ட் ஆங்கிள் பத்தி பார்க்கலாம். What is mean by bond angle? Bond angle is defined as the angle between the orbitals containing bonding electron pairs around the central atom. Central atomத்தை சுத்தி இருக்கக்கூடிய bonding electron pairsக்கு இடையில இருக்கக்கூடிய angle தான் வந்து bond angle. For example, இப்போ water molecule எடுக்கிறோம். Water molecule formula H2O. H2O na central atom இதுல oxygen. That is oxygen வந்து இந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் கூட bonding நடந்திருக்கும். அதுக்கு அப்புறமா ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய ரெண்டு lone pair of electrons. ஆக்ஸிஜன் atomic number என்னது 8. இப்போ ஆக்ஸிஜனோட electronic configuration பார்த்தோம்னா 1s2 2s2 2p4. இப்போ இது இந்த 1s2 வந்து inner configurationல போயிடும். So outermost shellல எத்தனை electrons இருக்கு 6 electrons இருக்கும். அப்ப அந்த 6 electronsல ரெண்டு electrons வந்து bonding hydrogen கூட சேர்ந்து bond pairக்குள்ளாடி போகும். மீதி இருக்கக்கூடிய ரெண்டு lone paiரும் அப்படியே இருக்கும். இப்போ இதோட bond angle இந்த வாட்டரோட bond angle பார்த்தோம்னா 104 degree 35 second. இதுதான் வந்து bond angle. So what is mean by bond angle? Bond angle is defined as the angle between the orbitals containing bonding electron pairs around the central atom. எப்பவுமே angle நம்ம வந்து எந்த இது வச்சு express பண்ணுவோம் degree. So bond angle is expressed in degree which can be experimentally determined by spectroscopic method. Bond angle நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் spectroscopic methods யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய யூனிட் பார்த்தோம்னா டிகிரி. 104 degree 35 seconds. டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியா இருக்கக்கூடிய கேஸ்ல வந்து 109 degree 28 minutes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Next bond angle ஓட use ன்னு பார்த்தோம். Bond angle gives an idea about the distribution of orbitals around the central metal atom. இந்த central metal atomத்தை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து நம்ம bond angle வச்சு சொல்லலாம். Next இது பார்த்தோம்னா this bond angle gives the structure of the compound. ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம பாண்ட் ஆங்கிள வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டருக்கு அமோனியா அண்ட் மீத்தேன் இது மூணையுமே எடுத்தோம்னா மூணுக்குமே sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனால் வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா 104 degree 35 seconds. மீத்தேனுக்கு பார்த்தோம்னா 109 degree 28 minutes. அப்புறம் அமோனியாவுக்கு பார்த்தோம்னா 7 degree 18 minutes. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா bond angle gives the structure of the compound. Next நம்ம bond angle இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் இல்ல போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா identify the correct order of bond angle in the following species. நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து என்னன்னா NH2 NH3 NH4+. இது மூணுக்கும் உள்ள bond angle relationship. எந்த மாதிரி எதுக்கு அதிகமா இருக்கும் bond angle எதுக்கு கம்மியா இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு bond angle ரிலேட்டடா உள்ள ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா அதோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கு சேமா இருக்கா இல்ல டிஃபரண்டா இருக்கா. சேம்னு வரும்போது sp ஹைபிரிடைசேஷனுக்கு என்ன bond angle sp ஹைபிரிடைசேஷனுக்கு 180 degree bond angle. sp2 ஹைபிரிடைசேஷனுக்கு 120 degree.
sp3 hybridization 109 degree 28 minutes. இப்போ நம்ம அமோனியாயை எடுக்கிறோம் NH2. क्वेश्चन வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் தான் எடுக்கிறோம். அப்ப அதுல வந்து NH2 minus NH3 NH4 plus இது NH2 minus நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 5. எத்தனை நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு 1 பிளஸ் ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். So 1 into 2 hydrogen atoms இருக்கு 2. So 5 plus 2 equal to 7. ஆனா நமக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ இப்போ நம்ம ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி பிளஸ் சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பிளஸ் சார்ஜ் 2 plus 3 plus அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரே ஒரு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 plus 1 that is equal to 8. ஹைபிரிடைசேஷன் 8 to 8 விடையும் கம்மியான நம்பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை 2 கொண்டு டிவைட் பண்ணலாம். ஸோ 8 by 2 that is equal to 4. இப்போ 4 நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 4னா என்ன ஹைபிரிடைசேஷனா இருக்கும் sp3 hybridization. ஒரு s 25% s character 75% p character இருக்கு. sp3 hybridization. next வந்து NH3. NH3க்கு outer most shellல 5 electrons இருக்கும். ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. கூடவே வந்து ஹைட்ரஜனுக்கு outer most shellல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆனா 3 ஹைட்ரஜன் இருக்கு. So டோட்டலா பார்த்தோம்னா 8 dividing by 2 4. So what is the hybridization? sp3 hybridization. Next வந்து NH4 plus. இங்கேயும் நைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 5 எலக்ட்ரான்ஸ் outermost shellல இருக்கும். ஒரு நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கு. பிளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் outermost shellல இருக்கும். into 4 that is 5 plus 4 equal to 9. ஆனா நமக்கு ஒரு plus சார்ஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப அதனால வந்து 9 minus 1 equal to 8. 8 கிடைச்சிருக்கு. அதனால dividing by 2 that is equal to 4. 4 னா என்ன hybridization? sp3 hybridization. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு. எப்பவுமே வந்து பாண்ட் ஆங்கிள் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைபிரிடைசேஷன் செக் பண்றோம். ஹைபிரிடைசேஷன் செக் பண்ணியாச்சு. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 3 காம்பவுண்டுக்குமே sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்ரஜனோட கேஸ் பார்த்தோம்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ NH2 மைனஸ் ஆல்ரெடி நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால அங்க வந்து இன்னொரு சார்ஜ் கூட இருக்கு. அமோனியாவுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். N பிளஸ்ல வந்து எந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இல்ல. இப்போ பாண்ட் பேர் அட்ராக்ஷனும் லோன் பேர் அட்ராக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பாண்ட் பேர் அட்ராக்ஷன் வந்து ஹையா இருக்கும். தட் மீன்ஸ் அங்க வந்து ரிப்பல்ஷன் குறைவா இருக்கும். தென் பாண்ட் பேர் லோன் பேர் then greater than lone pair. இப்போ lone pairல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், அட்ராக்ஷன் குறைவா இருக்கும். இப்போ நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா NH2 மைனஸ் இதுல வந்து லோன் பேர் இருக்கு, கூடவே வந்து பாண்ட் பேர் இருக்கு. NH2 மைனஸ் கேஸ் எடுக்கும்போது NH2 மைனஸ்ல ஒரு லோன் பேர் இருக்கு, கூடவே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப அங்க வந்து என்னன்னா இந்த லோன் பேர் அட்ராக்ஷனை வந்து நம்ம consider பண்றோம். Here the lone pair attraction or lone pair repulsion. Attraction அர்த்தம்னா கம்மியா இருக்கும், repulsion அதிகமா இருக்கும். So இதுல வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஹைட்ரஜன் அப்புறம் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கு, அப்புறம் இதுல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு.
அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா பெண்ட் ஷேப், இந்த மாதிரி பெண்ட் ஆகி இருக்கு. இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா 104 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம அமோனியா எடுக்கிறோம். அமோனியா ஃபார்முலா NH3. ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மீதி எல்லாமே பாண்ட் பேர். அப்ப இங்க எடுத்துட்டோம்னா லோன் பேர் பாண்ட் பேர் அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா 107 டிகிரி 18 minutes. Next one is ammonium ion NH4. Hydrogen, 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 hydrogen. இங்க எந்த லோன் பேரும் கிடையாது, அதனால இங்க ஃபுல்லுமே எல்லாமே பாண்ட் பேர். அப்போ ரிப்பல்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா லோன் பேரோட ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பாண்ட் பேரோட அட்ராக்ஷன் அதிகமாகும், லோன் பேரோட அட்ராக்ஷன் கம்மியாகவும் இருக்கும். இப்போ பாண்ட் ஆங்கிள் நம்ம படிக்கும்போது bond angle is inversely proportional to lone pair of electrons present in the molecule. இப்போ number of lone pair electrons அதிகமா இருந்ததுன்னா bond angle வந்து கம்மியா இருக்கும். இப்போ NH2 ஒரு lone pair இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதோட bond angle 104 டிகிரி. அமோனியாவில் ஒரே ஒரு lone pair இருக்கு, அதோட bond angle பார்த்தோம்னா 107 டிகிரி 18 minutes. அமோனியம் அயான் NH4 பிளஸ்ல எந்த லோன் பேரும் கிடையாது, அதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா 109 டிகிரி 28 minutes. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா அமோனியம் அயானுக்கு டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். அமோனியத்தோட ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளானார் ஸ்ட்ரக்சர். இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள் இன் தி ஃபாலோயிங் ஸ்பீசிஸ். இதுல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா ஆர்டரிங் பண்ணணும். NH2 மைனஸ்க்கு பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. இப்போ கன்க்ளூஷன் சொல்லலாம், NH2 க்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 104 டிகிரி, அமோனியாக்கு 107 டிகிரி 18 minutes, தென் அமோனியம் அயானுக்கு வந்து 109 டிகிரி 28 செகண்ட். இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா சேம் ஹைபிரிடைசேஷன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம இங்க இப்போ சொல்ல போறோம். இப்போ 104 டிகிரி வந்து எதுக்கு மைனஸ் NH2, அப்போ அதுக்கு தான் வந்து பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. ஸோ NH2 மைனஸ் லெஸ் தேன், தென் அமோனியா NH3 less than NH4 plus. இப்போ some casesல நமக்கு question வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட கொடுக்குறேன். NH4 plus ஆப்ஷன்ல வந்து NH4 plus greater than NH3 அமோனியா greater than NH2 minus. இப்போ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் question வந்து நம்ம ஆர்டரிங் பண்ணியிருக்கோம் பாண்ட் ஆங்கிள் பேசிஸ்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, CH3 minus CH4 CH3 plus. இதை எப்படி நம்ம பாண்ட் ஆங்கிள் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணலாம்னு பார்ப்போம். क्वेश्चन என்னது, CH3 minus CH4 CH3 plus. இப்போ பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, we need to find out the hybridization of the molecule. hybridization கண்டுபிடிக்கணும். so CH3 minus கார்பன்ல வந்து எத்தனை அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4 into 1 plus 1 into 3 that is 7. மைனஸ் சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால அந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 7 plus 1 equal to 8. இப்போ 8 ஆன்சர் கிடைச்சிருக்கிறதுனால ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம 8/2. இப்போ 8 விட அதிகமான நம்பர்ஸ் வந்துன்னா அதை வந்து என்ன பண்ணா டிவைடிங் பை 8 போடணும். இங்க 8 dividing by 2 that is equal to 4. sp3 hybridization. Next வந்து CH4 ammonia. ammonia பார்க்கும்போது 4 into 1 plus 1 into 4 that is 4 plus 4 that is equal to 8 dividing by 2 equal to 4. இப்போ என்ன hybridization, sp3 hybridization. Next is CH3 plus.
CH3 plus கேஸ் எடுக்கும்போது 4 into 1 plus 1 into 3 that is equal to 4 plus 3 equal to 7. இங்க வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கு. பிளஸ் சார்ஜ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை பிளஸ் சார்ஜ் இருக்கோ அத்தனை பிளஸ் சார்ஜை மைனஸ் பண்ணணும். ஸோ -1 that is equal to 6. இப்போ 6 வருது, அதனால என்ன பண்ணணும், டிவைடிங் பை 2 equal to 3. 3 வரும்போது என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனுக்கு பாண்ட் ஆங்கிள் என்னது 120 டிகிரி. sp3 ஹைபிரிடைசேஷன் மீத்தேன்ல வந்து எந்த லோன் பேரும் கிடையாது, அதனால அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து என்னது 109 டிகிரி 28 மினிட்ஸ். இப்போ CH3 மைனஸ், இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்க வந்து ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். பாண்ட் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும்போது அங்க என்ன நடக்கும், பாண்ட் ஆங்கிள் வந்து இன்னும் ஷார்ட்டரா மாறும். இப்போ CH3 மைனஸ்க்கு பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா ஹைபிரிடைசேஷன், இதுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனா இந்த 109 டிகிரி 28 மினிட்ஸ் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அங்க ரிப்பல்ஷன் இருக்கு. ரிப்பல்ஷன் இருக்கும்போது பாண்ட் ஆங்கிள் இன்னும் ஷார்ட்டரா மாறும் அப்படின்னு சொல்றோம். அப்போ 104 டிகிரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டரிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் 120 டிகிரி ஆங்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது எதுக்குன்னா CH3 பிளஸ். இப்போ CH3 பிளஸ்க்கு தான் அதிகமான பாண்ட் ஆங்கிள் இருக்கு. Greater than, then methane CH4 greater than CH3 minus. So friends, நமக்கு ஒரு elements கொடுக்கலாம், இல்ல molecules கொடுக்கலாம், இல்ல ஒரு order of molecules கொடுத்துட்டு இதை வந்து சீரீஸா வந்து மாத்துங்கணும். இல்ல நமக்கு ஆப்ஷன்ஸ்ல டிஃபரண்ட் சீரீஸ்ல கொடுத்துட்டு கரெக்டான பாண்ட் ஆங்கிள் சீரீஸை எடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் பாண்ட் ஆங்கிள்னா என்ன, பாண்ட் ஆங்கிளை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.